all, welcome to our YouTube channel. So Python tutorial part 1 la வந்து நம்ம Python ஓட overview, Python installation and setup பார்த்திருக்கோம். So இந்த Python tutorial part 2 ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so core Python concepts ல basic and intermediate level of programming பார்க்க போறோம். So previous video பார்க்காதவங்க please அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. Only then அந்த continuity of the programming வந்து உங்களுக்கு புரியும். So இப்போ நம்ம operators ல arithmetic operators னா என்னன்னு பார்க்க போறோம். So இங்க பாத்தீங்க அப்படினா A and B அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு வேரியபிளும் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குற மாதிரி நான் இங்கே இன்புட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்புட் யூசர் கிட்ட இருந்து இன்டீஜர் டேட்டா டைப் வேல்யூவை தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த இன்புட்க்கு முன்னாடி வந்து இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம ஹோல் நம்பர்ஸை வந்து அந்த ரன் டைமில் கொடுக்க போகிறோம். அதனால தான் அதை வந்து இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ நவ் இங்கே print addition அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன். இந்த அடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா A + B அப்படின்னு டெனாட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ யூசர் வந்து ஒரு ரெண்டு வேல்யூ கொடுக்க போகிறோம். See now, enter the value of A அப்படின்னு இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட Aவோட வேல்யூ I'm just giving it as 7 now. So I'm just giving an enter. So enter the value of B ன்னு கேட்குது. ஸோ நம்ம இங்கே கொடுத்த கமாண்டே தான். ஸோ திருப்பியும் enter the value of B ன்னு காமிக்குது. ஸோ இப்போ B ஓட வேல்யூ I'm just giving as 5. ஓகே. ஸோ now if I give enter here அப்படின்னா எனக்கு கண்டினியூஸாக எனக்கு வந்து இங்கே அவுட்புட் ரெண்டர் ஆகுது. எதுக்கெல்லாம் ரெண்டர் ஆகுது? நான் இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் A + B அப்படின்னு கொடுத்தேன்னா B ஓட வேல்யூ என்னவோ எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. தென் சப்ராக்ஷன் கொடுக்கும்போது A - B அப்படின்னு கொடுத்தேன்னா A - B ஓட வேல்யூ என்ன? 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. தென் மல்டிப்ளிகேஷன் A × B அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா A × B ஓடது 35 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். நவ் த நெக்ஸ்ட் இஸ் டிவிஷன். A / B அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ A / B ஓட வேல்யூ 1.4ன்னு ரிட்டர்ன் ஆகுது. லைக்வைஸ் உங்களுக்கு இங்கே ஃப்ளோர் டிவிஷனும் இருக்குது. இங்கே ஃப்ளோர் டிவிஷனுமே வந்து கால்குலேட் பண்ணும்போது 1ன்னு ரிட்டர்ன் ஆகுது. அதே மாதிரி மாடுலஸ். ஸோ மாடுலஸ் பார்த்தீங்க அப்படின்னா A mod of B அப்படின்னு கொடுத்துருக்கோம். மாடுலஸ் வில் ரிட்டர்ன் தி ரிமைண்டர் வேல்யூ, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரைட். ஸோ அப்போது எனக்கு இங்கே 2ன்னு ரிட்டர்ன் ஆகுது. தென் த நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் வந்து A * of Bன்னு கொடுப்போம். ஸோ அப்போ நம்மளோட வேல்யூ 16807ங்கிறது ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ கமாண்ட்ஸ் இன் பைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் வந்து கமாண்ட் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் லைன் கமாண்ட், இன்னொன்று வந்து மல்டி லைன் கமாண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ஹவ் கிவன் அன் எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் x = 5 அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட பைத்தான் இன்டர்பிரிட்டர் ரன் பண்ணும்போது அதை ஒரு எக்ஸிக்யூஷனில் எடுத்துக்காது. அதாவது அதோட மெமரியில் அந்த கமாண்ட் கொடுத்துட்டேன்னா அது ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எடுத்துகிட்டு போகாது. இதுவே இப்போது மல்டிலைன் கமாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் மல்டிலைன் கமாண்ட் வேர் ஈச் லைன் ஸ்டார்ட் வித் அ ஹேஷ் சிம்பிள் டு எக்ஸ்பிளைன் அ பிளாக் ஆஃப் கோட் ஆர் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு 3 லைன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அந்த 3 செட் ஆஃப் லைன்ஸுமே நம்ம வந்து இங்கே ஹேஷ்டேக் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது மல்டிலைன் கமாண்ட். ஸோ சேம் உங்களோட இன்டர்பிரிட்டர் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா இதை வந்து ஒரு மெமரியாக எடுத்துக்காது, இதை ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷனும் எடுத்துக்க விடாது. ஸோ இப்போ நம்ம பைத்தானில் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட நிறைய விதமான இன்பில் மெத்தட்ஸ் இருக்குது நம்மளோட பைத்தானில். ஸோ இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அதோட சின்டாக்ஸ் வந்து இன்புட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் இருக்கும். அண்ட் இதோட ஃபாலோயிங்லேயே வந்து வி ஹாவ் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த பிரிண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் தான் வந்து உங்களோட அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போது இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்குமே சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போது இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இன்புட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் தான் நம்ம சின்டாக்ஸாக அங்கே பார்த்தோம். நவ் இந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள என்டர் தி நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கமாண்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நவ் இப்போ இதை பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன் மூலமா
எஸ் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு இங்கே கமாக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேரியபிள் அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேரியபிள் இப்படி ரிட்டர்ன் பண்ணுங்கள். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்கள். இப்போ ரன் பண்ணும்போது என்டர் தி நேம் அப்படின்னு காமிக்குதா? இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குது. என்டர் தி நேம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே இன்புட் என்ன பண்ணுது அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து வேல்யூவை வாங்க போகுது ரன் டைமில். ஸோ நவ் நான் இங்கே ஜெயஸ்ரீ அப்படின்னு ஒரு நேமை நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். இப்போது அவுட்புட் ஃபங்க்ஷன் மூலமா இப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆயிருக்கு? எஸ் மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் நம்மளுக்கு நிறைய விதமான இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி அண்ட் செட்ஸ் பற்றி. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா ஸோ வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு டிக்ளேர் இன்சைட் தி சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். ஸோ எந்த ஒரு கேரக்டர், அதாவது A to Zக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸை வந்து நீங்கள் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் அதை வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து ஸ்ட்ரிங்காக அது கன்சிடர் பண்ணும். தென் இங்கே ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரிங்கை நீங்கள் டிக்ளேர் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களோட பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் அதை வந்து நம்ம இம்யூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் மூலமா நம்மளுக்கு நிறைய விதமான சப்போர்ட்டிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஸ்லைசிங், ஜாயினிங் அண்ட் சர்ச்சிங் எக்ஸெட்ரா. நவ் இப்போது how we will declare an string. ஓகே, ஸோ எப்படி வந்து ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறது? இங்கே நேம் இஸ் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ஜானை வந்து கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம், அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து உங்களோட பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு எடுத்துக்கும். தென் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். இது உங்களோட பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். ஸோ யூ கேன் யூஸ் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் ஃபார் டிக்ளேரிங் அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வேல்யூஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டாக் மெத்தட், அதாவது _doc _method. ஓகே, ஸோ இந்த டாக் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம anything inside the triple single quotes or triple double quotesல கொடுக்க போகிறது தான் நம்ம வந்து டாக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் 3 டெவலப்பர்ஸ் இருக்காங்க. இந்த 3 டெவலப்பர்ஸ்க்குமே வந்து ஏதாவது ஒரு டெவலப்பருக்கு நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் யூ கேன் ஏபிள் டு intimate them. ஸோ இப்போ வந்து டாக் மெத்தடோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து def greetன்னு கொடுத்துருக்கேன். இந்த def is nothing but ஃபங்க்ஷனோட நேம் வந்து greetன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா this function prints an greeting message. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் வந்து என்னோட ஒன் ஆஃப் தி கொலீக்கு நான் இன்டிமேட் பண்ணணும். ஸோ அண்ட் இதுக்கு கீழே print hello அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேனோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் டாக் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாக் மெத்தடுங்கிறது இப்போ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை என்னோட கொலீக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன். ஸோ ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன்ஸில் வந்து நம்மக்கிட்ட இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நவ் indexing in string இப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ indexing allows you to access individual character in a string using its positions. ஸோ using its positions அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ indexing அப்படின்னாலே வந்து word is equal to python அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பைத்தானை வந்து உங்களோட டி வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் இல்லைனா ஓ வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ see here print word of 0. ஸோ இங்கே ஏன் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம் அப்படின்னாலே பைத்தானில் இண்டெக்ஸிங்னு வரும்போது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் டிக்ளேர் பண்ணுவோம். தென் இதை வந்து 0 to n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து எண்ட் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணுவோம். when it comes to ரிவர்ஸ் -1 to n வேல்யூ வரைக்கும் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இங்கே 0 வேல்யூ நான் இங்கே கொடுத்தேன்னா இதோட அவுட்புட் வந்து பீன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இங்கே -1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணேன்னா இந்த -1ஓட வேல்யூ எனக்கு n ரிட்டர்ன் பண்ணும். அதை வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஸ்லைசிங் இன் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸோ விச் இஸ் கோயிங் டு எக்ஸ்ட்ராக்ட் தி ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம்
string using its start and end indexing. So இதோட syntax வந்து start colon end தான் இதோட syntax. So இப்போ example of slicing இங்க பார்க்க போறோம். So now I have declared a variable called text. So text is equal to data science அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளுக்கு இங்க வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம். So இப்போ ஸ்லைசிங்ல வந்து பாத்தீங்கன்னா print text of ஸ்கொயர் ப்ராக்கெட்ல 0 to 4 ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 0 to 4 அப்படிங்கிறதோட அவுட்புட் வந்து இங்கே டேட்டா அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அப்போது 0th பொசிஷனில் வந்து டின்னு எடுத்துட்டு இருக்கு அண்ட் 4th பொசிஷனை வந்து ஏன்னு எடுத்துருக்கு. ஸோ யூஸ்வலாக உங்களோட பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை மட்டும் இந்த இடத்துல கம்மியாக எடுத்துக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு டேட்டா அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4:10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 4:10 அப்படின்னா ஸோ 4th பொசிஷன் இஸ் எஸ்ன்னு எடுத்திருக்கு. ஸோ 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இ பிரிண்ட் ஆகாது. வை? பிகாஸ் அகேன் இன்டர்பிரிட்டர் இங்கே என்ன பண்ணுன்னா ஒரு வேல்யூவை கம்மியாக எடுத்துக்கும். ஸோ அதனால உங்களுக்கு SCIENC அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ரேஞ்சிங் இன் ஸ்ட்ரிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரேஞ்சிங் அப்படின்னா என்னென்னா எய்தர் தி ஸ்டார்ட் வேல்யூ ஆர் தி எண்ட் வேல்யூவை தான் அது அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் print text of 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த 7க்கு முன்னாடி ஒரு காலன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஸ்டார்ட் வேல்யூவை தான் கன்சிடர் பண்ண போகுது. ஸோ நவ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இங்கே 7 வந்து L வரைக்கும் நிற்குது. ஸோ அப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் மட்டும் தான் பிரிண்டாக இருக்குது. வை மெஷின் மட்டும் பிரிண்டாக இருக்குது அப்படின்னா 7th வேல்யூவை திஸ் வில் நாட் கன்சிடர். ஓகே, ஸோ இப்போது பிரிண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் 7: அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ 7க்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ் எனக்கு வந்து ஓவராலாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸில் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா string concatenation, string repetition, string formatting, and in the string formattingல we have normal formatting, automated formatting and general formatting அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை இருக்கு. ஓகே, now so இப்போ string concatenation அப்படின்னா என்னன்னா so concatenation means joining two or more string using the plus operator. so இதுக்கான example இப்போ so first second அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து hello and worldனு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இந்த ரெண்டு வேரியபிளையுமே நான் வந்து இன்னொரு வேரியபிள் மூலமா ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அவுட்புட்டில். ஸோ இப்போது ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் ப்ளஸ் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியபிளையும் ரெண்டாவது வேரியபிளையும் கன்கார்டினேட் பண்ண போகுது. அண்ட் இன்பிட்வீன் இருக்கிற இந்த கோட்ஸ்குள்ளே வந்து எம்டி ஸ்பேசஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் நடுவில் எனக்கு எம்டி ஸ்பேசஸ் எனக்கு டினோட் ஆகிட்டு ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். Now, string repetition. So, repetition means repeating a string multiple times using the asterisk operator அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது word அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். Now, இப்போ print word into 3 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இது ஸ்ட்ரிங் ரெப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா allows inserting values into string in different ways. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நேம் இஸ் ஈக்குவல் டு அலையாஸ்ன்னு கொடுத்துருக்கோம், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் my name is அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அண்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்க percentage yes is denoting for string. ஓகே, and I am percentage dன்னு கொடுத்துருக்கீங்க. this d is denoting for this digit. ஸோ இந்த டிக்கு அப்புறம் years oldன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ இது என்ன bring out பண்ணும் at the end அப்படின்னா இந்த percentage மூலமா நேம் அண்ட் ஏஜ் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ மை நேம் இஸ் அலையஸ் அண்ட் ஐ ஆம் 25 years oldன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் இங்கே ரெண்டார் பண்ணும். ஸோ தி நெக்ஸ்ட் இஸ் ஆட்டோமேட்டட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது
ஆட்டோமேட்டட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது வந்து யூஸிங் str.format open and close மெத்தட் மூலமா நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போது print my name is curly braces. ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ஃபார்மேட்டிங்கில் வந்து we have used percentage. இந்த ஃபார்மேட்டிங்கில் we are going to use curly braces. ஸோ and I am curly bracesல years oldன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போது இங்கே ஆட்டோமேட்டட் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டாட் ஃபார்மேட்டுக்கு அப்புறம் நேம் அண்ட் ஏஜ்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. இப்போ இதோட அவுட்புட் நம்மளுக்கு எப்படி ரிட்டர்ன் ஆகும்? மை நேம் இஸ் அலையஸ் அண்ட் ஐ ஆம் 25 years oldன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ ரிட்டர்ன் ஆகும். தென் the next formatting is general formatting. So with the help of f string you are going to return the output. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்க்குமே வந்து ஒரு விதமாக நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போது இங்கே இருக்கிற ஜென்ரல் ஃபார்மேட்டிங்கில் பாருங்கள் f string my name is இந்த curly bracesக்குள்ள நேம் கொடுக்குறோம் and I am இந்த curly bracesக்குள்ள ஏஜ் years old அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது எப்படி ரிட்டர்ன் ஆகும்? my name is alias and I am 25 years oldன்னு சொல்லிட்டு அவுட்புட் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதோட டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரிங்கோட இன்பில் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இதில் டாட் அப்பர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கொடுத்தேன்னா எனக்கு பைத்தான் இன்டர்பிரிட்டர் பைத்தான் அப்படிங்கிறது அப்பர் கேஸில் எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். தென் இப்போது வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை இதே ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் சரி, அதை வந்து உங்களுக்கு லோவர் கேஸில் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லோவர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போது நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து பைத்தான். ஸோ அப்பர் கேஸில் இருக்கிறத நான் லோவர் கேஸில் மாற்றணும் அப்படிங்கிறதுனால டாட் லோவர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு இங்கே பைத்தான் அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. தென் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு வந்து கேபிட்டலில் வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம்? டைட்டில் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் hello world டாட் டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் அப்படிங்கிறது கேபிட்டலில் வந்திருக்கு அண்ட் டபிள்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு கேபிட்டலில் ரிட்டர்ன் ஆயிருக்கு. தென் ஸோ இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் உங்களுக்கு ஒயிட் ஸ்பேசஸ் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும், இன் பிட்வீனாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்ட்ரிங் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒயிட் ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போது நான் இங்கே ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த ஹலோக்கு முன்னாடியும் அண்ட் ஹலோக்கு பின்னாடியும் எனக்கு வந்து ஒயிட் ஸ்பேசஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது ஹலோ டாட் ஸ்ட்ரிப்புன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு பைத்தான் இன்டர்பிரிட்டர் இங்கே ஹலோ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நான் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் அ பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆப்பிள் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இந்த ரீப்ளேஸ்க்குள்ளே 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஏக்கு பதிலாக இந்த ஏஆ உங்களோட டிக்ளேர் பண்ணியிருக்க ஸ்ட்ரிங் வந்து மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எக்ஸிஸ்டிங் வேல்யூ, செகண்ட் பொசிஷனில் என்ன வேல்யூ இட் ஹேஸ் டு கெட் சேஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா அப்போது ஆப்பிளுங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். தென் ஸ்ப்ளிட். ஸோ ஸ்ப்ளிட்ஸ் தி ஸ்ட்ரிங் இன்டு அ லிஸ்ட். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட்ங்கிற இன்பில் மெத்தட் மூலமா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ a,b,c டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு இங்கே ஒரு கோட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நான் கமாண்ட் கொடுத்தேன்னா ஏவை தனியான ஸ்ட்ரிங்காகவும் பியை தனியான ஸ்ட்ரிங்காகவும் அண்ட் சியை தனியான ஸ்ட்ரிங்காகவும் இந்த கமா மூலமா எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஒரு ஸ்ட்ரிங்கை அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இங்கே ஜாயினுங்கிற மெத்தட் மூலமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டரில் என்ன ஜாயின் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே ஐஃபன் மூலமாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இங்கே அவுட்புட் உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா h-e-l-l-o அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களோட எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஸ்ட்ரிங்கோட உங்களுக்கு ஐஃபன் ஜாயின் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் இங்கே ரிட்டர்ன் ஆகும். தென் ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் பொசிஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது என்னோட ஸ்ட்ரிங் வந்து டேட்டா,
இந்த டேட்டாக்கு அப்புறம் டாட் ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். எந்த வேல்யூவை நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறீங்க டேட்டாவில் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஸோ அப்போது ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் பொசிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட அவுட்புட் எனக்கு இங்கே 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ், ஸோ இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து கவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ பனானா அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ரிங்காக இருக்குது. இந்த பனானாவில் வந்து கவுண்ட் மெத்தட் மூலமா ஏவோட வேல்யூ எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத நான் இன்டர்பிரிட்டர் மூலமா பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட இன்டர்பிரிட்டர் 3 அப்படிங்கிறதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு ஆஸ் அன் அவுட்புட். நவ் ஸோ நெக்ஸ்ட் இஸ், இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் கேரக்டரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டார்ட் வித் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட இன்பில் மெத்தடான ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித்தில் HE அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இன்டர்பிரிட்டர் கிட்ட இது கம்யூனிகேட் பண்ணும்போது பூலியன் டேட்டா டைப் மூலமா எதுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு அவுட்புட் வேல்யூ வரும். இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணோம். தென் த நெக்ஸ்ட் இஸ் ends with. ஸோ இப்போ என்னோட ஸ்ட்ரிங் வந்து end with what அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் hello டாட் ends with அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே LO அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து LO மூலமாக தான் எண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால எனக்கு பூலியன் டேட்டா டைப் மூலமாக ட்ரூன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. தென் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து லெட்டர்ஸில் தான் ஆரம்பிக்குதா இல்லை டிஜிட்ஸில் தான் ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத வந்து இந்த மெத்தட் மூலமாக பார்க்க போகிறோம், is al num அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னோட ஸ்ட்ரிங் வந்து ABC 1 2 3 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ is al num மூலமாக எனக்கு ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூஸா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இது ஆல்ஃபபெட்டிக்கல் ப்ளஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் தான், அதனால தான் எனக்கு இங்கே ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இங்கே கோடிங் கொஷின்ஸ் வந்து டோட்டலாக 6 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் பார்த்தோம் இல்லையா, அது ரிலேட்டடாக தான் நம்ம கொஷின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம வந்து இப்போது லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அங்கே ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணும்போதே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் டிக்ளேர் பண்ணணும். அண்ட் ஃபாலோயிங்கில் லிஸ்ட் வேல்யூஸ் ஆர் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். ஒரு இன்டீஜராக இருக்கட்டும், ஒரு ஃப்ளோட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், எனி அதர் டேட்டா டைப்ஸ் இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். அது வந்து ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் இருக்கணும். தென் லிஸ்ட் வேல்யூஸ் ஆர் இண்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இண்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட லிஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் போதே 0th மெமரியிலேருந்து தான் அது ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், லிஸ்ட் சப்போர்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ லிஸ்ட்டு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸுமே வந்து அக்செப்ட் பண்ணும். அதாவது அந்த லிஸ்ட் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது அது எக்ஸ்பெக்ட் பண்ணாது. தென் வேல்யூஸ் ஆர் சேஞ்சபிள் அண்ட் மியூட்டபிள். ஸோ சேஞ்சபிள் அண்ட் மியூட்டபிள் அப்படின்னா உங்களால் ஒரு வேல்யூவை புதுசாக ஆட் பண்ண முடியும், புதுசாக உங்களால் ரீப்ளேஸும் பண்ண முடியும். தென் லிஸ்ட் வேல்யூஸ் கேன் க்ரோ அட் ரன் டைம். ஸோ வேல்யூஸை வந்து உங்களால் ரன் டைமில் ஆட் பண்ணிக்க முடியும். தென் சப்போர்ட்ஸ் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப் வேல்யூஸ். உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், லிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப் வேல்யூஸ். ஸோ பாப்பிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேன் பி டன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் சொல்கிறாங்க. ஸோ அதாவது உங்களோட லிஸ்ட்டில் நீங்கள் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்து வச்சுருப்பீங்க. அண்ட் n நம்பர் ஆஃப் வேல்யூஸில் ஏதாவது ஒரு எண்ட் வேல்யூ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா with the help of pop method you can able to remove it. Then the next point is manually create list using list open and close parenthesis or generally using square bracket அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் ஒரு லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணும்போது மேண்டேட்டரியாக ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் டிக்ளேர் பண்ணணும். அந்த லிஸ்ட்டோட மெத்தட்ஸை நீங்கள் கொடுக்கும்போது வித் த ஹெல்ப் ஆஃப் parenthesis நீங்கள் கொடுக்க முடியும். தென் இதுக்கான கோடிங் எக்ஸாம்பிள். ஸோ
இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் my underscore list அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லிஸ்ட் வந்து ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து இன்டீஜர் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஃப்ளோட் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப் அண்ட் லிஸ்ட் சப்போர்ட்ஸ் டூப்ளிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் படித்தோம். ஸோ அதனால 10 இன்க்ளூசிவ் ஆஃப் my underscore லிஸ்ட்டில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் யூசிங் இண்டெக்ஸிங் அப்படிங்கும்போது ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்னோட மை லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த மை லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் வந்து இங்கே 0th பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னோட இன்டர்பிரட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட மை லிஸ்ட்டுக்கு போகும் 0th பொசிஷனில் அதோட மெமரியில் என்ன இருக்கோ அதோட அவுட்புட் எனக்கு 10ன்னு ரிட்டர்ன் பண்ணும். Now the next one is modifying a value. ஸோ modifying a value வந்து இங்கே மியூட்டபிளா இம்மியூட்டபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்மளோட லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில். ஸோ நவ் மை லிஸ்ட் ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு நான் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு ஜாவா. ஸோ இப்போ இன்டர்பிரிட்டர் அகேன் இட் வில் கோ டு மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட். இப்போ 10 0th பொசிஷன், பைத்தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். என்னோட இன்டர்பிரிட்டர் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இப்போது என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற பைத்தானை எனக்கு ஜாவான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆடிங் நியூ எலமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அப்பண்ட் அப்படிங்கிற ஒரு இன்பில் மெத்தட் மூலமாக நம்ம இருக்கிற லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ அட் தி எண்ட் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வி யூஸ் அப்பண்ட். தென் ரிமூவிங் லாஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா பாப்பிங். ஸோ ஒரு வேல்யூ உங்களோட லிஸ்ட்லேருந்து அட் தி எண்ட் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வி யூஸ் பாப் அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் மெத்தட். தென் த நெக்ஸ்ட் இஸ் ஸோ கிரியேட்டிங் அ லிஸ்ட் யூஸிங் லிஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ். அதாவது நீங்கள் ஒரு லிஸ்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும், மேனுவலாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் another underscore லிஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள்க்குள்ள லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் 1 2 3 அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டுக்கு என்ன வேல்யூஸ் வருமோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். தென் ஸோ இங்கே கோடிங் கொஷின்ஸ் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதை 1 by 1 வந்து நீங்கள் உங்களோட ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல, டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் us. ஸோ tuple values are ordered collection of data items. ஸோ டப்பிளில் கொடுக்க போகிற வேல்யூஸ் எல்லாமே வந்து அது ஸ்ட்ரக்சர்டில் தான் இருக்க போகுது. tuple values are index. ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருக்க லிஸ்ட்டில் எப்படி வந்து அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி தான் tuple வேல்யூஸுமே வந்து இண்டெக்ஸில் இருக்க போகுது. tuple support duplicate values. ஸோ tuple வந்து டூப்ளிகேட்ஸுமே வந்து அலோவ் பண்ணும். வேல்யூஸ் ஆர் நாட் சேஞ்சபிள். அதாவது நீங்கள் வந்து உங்களோட வேல்யூஸை நீங்கள் வந்து அப்பெண்ட் பண்ணிங்க அண்ட் நீங்கள் வந்து பாப் பண்ணிங்க உங்களோட லிஸ்ட்டில், அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே இங்கே பண்ண முடியாது. ஸோ அதனால அதை வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ tuple can grow at runtime using concatenation and repetition. ஸோ ஹோப் நம்ம concatenation and repetition வந்து string concat string repeat அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே டப்பிளில் வேல்யூஸை வந்து க்ரோ பண்ண வைக்க முடியும். தென் it supports heterogeneous data type values. No popping of operation is available. So manually you can create tuple using tuple open and close parenthesis, or generally you can use it with the help of open and close parenthesis. So இப்போ ஒரு small examples of tuple பார்க்கலாம். So you are going to create a tuple using open and close parenthesis. இதுக்கு my underscore tuple அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் டப்பில் வந்து டிக்ளேர் பண்ணும்போது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ்க்குள்ளே தான் டிக்ளேர் பண்ணோம். ஸோ நான் பாஸ் பண்ணியிருக்க வேல்யூஸ் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப் வேல்யூஸ் தான். ஸோ யூ கேன் ஏபிள் டு சி ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இன்டீஜர் டேட்டா டைப், ஃப்ளோட் அண்ட் தென் பூலியன் டேட்டா டைப்ஸும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். தென் ஸோ அதனால் இதை நம்ம ஆர்டர்டாக கன்சிடர் பண்ணலாம். டூப்ளிகேட்ஸை சப்போர்ட் பண்ணும். தென் accessing element using indexing. So again my tuple அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிள் இருக்கு. அங்கே 0th பொசிஷன் நான் கால் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் இங்கே 10ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ கன்காட்டினேஷன் டு க்ரோ டப்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், நியூ அண்டர்ஸ்கோர் டப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஈக்குவல் டு என்னோட பழைய வேரியபிள் my underscore tuple plus new item சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு 2 வேல்யூ கன்காடினேட் பண்ணி ஒரு ரிசல்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
ஸோ த நெக்ஸ்ட் ஒன் ரெப்புடேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ஸ்ட்ரிங் ரெப்புடேஷன் எப்படி இங்கே ரிப்பீட் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே டப்பிளும் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ நவ் ரிப்பீட்டட் அண்டர்ஸ்கோர் டப்பிளுங்கிறது தான் நம்மளோட வேரியபிள். ஸோ இதில் டப்பிளில் என்னோட வேல்யூவை வந்து ஏன்னு கொடுத்துருக்கேன் பேரந்தசிஸ்குள்ளே. ஸோ தட் இஸ் இன்டூ 3 டைம்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ என்னோட டப்பிள் வந்து 3 டைம்ஸ் ரிட்டர்ன் ஆகும். நோ பாப்பிங். ஸோ பாப் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம டப்பிளில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிரியேட் டப்பிள் யூஸிங் டப்பிள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ ஒரு டப்பிளை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேரந்தசிஸ் கொடுத்தும் நான் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இங்கே டப்பிள் ரிலேட்டடாக ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் செட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக செட் வேல்யூஸ் ஆர் அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்ஆர்டர்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போதே செட்டை கர்லி பிரேசஸில் தான் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணினதுக்கப்புறம் அதோட ஆர்டரில் தான் உங்களுக்கு அவுட்புட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். நம்ம கொடுத்த டிக்ளேர்டு ஆர்டரே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகாது. அதனால தான் அதை வந்து அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா ஐட்டம்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஹெட்ரோஜினியஸ் டேட்டா டைப் வேல்யூஸை நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். தென் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் செட் வேல்யூஸ் ஆர் அன்இண்டெக்ஸ்ட். ஆப்வியஸாக நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அன்ஸ்ட்ரக்சர்டில் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு இட் இஸ் அன்இண்டெக்ஸ்டு தான். தென் தி நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் சப்போர்ட்ஸ் நோ டூப்ளிகேஷன்ஸ். ஸோ திருப்பி நீங்கள் வேல்யூஸை வந்து ரெப்புடேஷன் இருந்துச்சுன்னா அந்த ரெப்புடேஷன்ஸை வந்து உங்களோட செட் வந்து அக்செப்ட் பண்ணாது. தென் தி நெக்ஸ்ட் இஸ் வேல்யூஸ் ஆர் சேஞ்சபிள் அண்ட் மியூட்டபிள். ஸோ வேல்யூஸை வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும் அண்ட் யூ கேன் ஏபிள் டு மியூட் இட், தட் இஸ் யூ கேன் ஹைட் இட். தென் can grow at runtime. So values வந்து you can extend it. The next is it supports heterogeneous data types. The முன்னாடியே உங்களுக்கு சொன்னது தான். So it is heterogeneous means different data type values வந்து accept பண்ணும். The next is popping can be done from left to right. அதாவது beginning to end ஏதாவது ஒரு வேல்யூ வந்து it will get removed. Okay. Then manually you can create set using open and close parenthesis, or generally you can use it with the help of curly braces. Okay, இப்போ செட்டோட கோடிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு செட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கிரியேட்டிங் அ செட் யூஸிங் curly braces. ஸோ இப்போ செட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், my_set அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செட்டுக்கு வேல்யூஸ் நான் பாஸ் பண்ண போகிறேன் இன்சைட் தி curly braces. ஸோ என்னெல்லாம் பாஸ் பண்ண போகிறோம்? 10 integer data type, Python string data type, 3.14 உங்களுக்கு வந்து float data type, true is nothing but boolean data type, and 10 ன்னு சொல்லிட்டு integer data typeல இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரியும், ஸோ ஒரு unordered data type வேல்யூஸை தான் நம்மளுக்கு வந்து செட்டு ரிட்டர்ன் பண்ணும் with the help of interpreter. தென் அது அன்இண்டெக்ஸ் தான். ஆப்வியஸாக இப்போ ஏதாவது ஒரு மெமரி வேல்யூ நான் பார்க்கணும் அப்படின்னா 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் மெமரியில் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், இன்டர்பிரிட்டர் அன்இண்டெக்ஸ்டாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் நெக்ஸ்ட் இஸ் 10 10 ரெண்டு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும், எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணி எனக்கு கொடுக்கும். தென் இட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ். ஸோ நான் முன்னாடியே டிக்ளேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூஸை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ செட் இஸ் கோயிங் டு accept heterogeneous data type values. Then the next is print original set, my set அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்வியஸாக 10ங்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் இன்டர்பிரிட்டர். தென் adding an element, mutable and growable அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே நான் வந்து my_set செட்டில் .add அப்படிங்கிற மெத்தட் மூலயமா நியூ ஐட்டம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ செட் எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, இங்கே இருக்கிற நியூ ஐட்டம் அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை எனக்கு ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் அவுட்புட்டை. நெக்ஸ்ட் ரிமூவிங் அன் எலமெண்ட் யூஸிங் பாப். ஸோ பாப் யூஸ்வலாக என்ன பண்ணும் அப்படின்னா
செட்டில் இன்டர்பிரட்டர் பிகினிங் டு தி எண்ட் வேல்யூவை ஒன்று வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, பாப்ட் அண்டர்ஸ்கோர் ஐட்டம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம மை அண்டர்ஸ்கோர் செட் டாட் பாப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை எனக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணும் ஆஸ் அன் அவுட்புட்டாக. தென் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அண்ட் செட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ் அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது அனதர் செட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் செட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலயமா நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 2 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் கொடுத்தேன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது 1 2 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை அன்இண்டெக்ஸ்டாக எனக்கு ஷோ பண்ணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக சில கோடிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் செட் ரிலேட்டடாக. தென் ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஸோ அங்கே உங்களுக்கு மேலே தெரியும் கீ காலன் வேல்யூ. ஸோ இப்படின்னா என்னென்னா டிக்ஷனரியை நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே ஒரு கீ ஒரு வேல்யூ பேராக தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதோட ப்ரோட்டோகால்ஸ் நம்ம பார்க்கலாம். டிக்ஷனரி வேல்யூஸ் ஆர் அன் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டர்ட் அப்படின்னா நீங்கள் என்ன கீ அண்ட் வேல்யூ பேரில் ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் தான் உங்களோட இன்டர்பிரட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். தென் த நெக்ஸ்ட் இஸ் டிக்ஷனரி வேல்யூஸ் ஆர் இண்டெக்ஸ்ட். ஸோ இண்டெக்ஸ்ட் அப்படின்னா அது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி லொக்கேஷன் வந்து உங்களோட இன்டர்பிரட்டர் வச்சுருக்கோம். தென் த நெக்ஸ்ட் இஸ் டிக்ஷனரி சப்போர்ட்ஸ் நோ டூப்ளிகேஷன்ஸ், கீஸ் மஸ்ட் பி யூனிக். ஸோ டிக்ஷனரிக்கு வந்து டூப்ளிகேஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணாது, அதோட கீஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். தென் த நெக்ஸ்ட் இஸ் வேல்யூஸ் ஆர் சேஞ்சபிள் அண்ட் மியூட்டபிள். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வேல்யூஸ் யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் இட். தென் த நெக்ஸ்ட் இஸ் கேன் க்ரோ அட் ரன் டைம்ஸ். ஸோ வேல்யூஸை உங்களால் ஆட் ஆன் பண்ணிக்க முடியும். தென் இட் சப்போர்ட்ஸ் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப் வேல்யூஸ். ஸோ தட் இஸ் நத்திங் பட் உங்களால் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூஸை நம்ம வந்து டிக்ஷனரியில் பாஸ் பண்ணிக்கலாம், ரைட்? தென் ஸோ பாப்பிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேன் பி டன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ ஜென்ரலாகவே வந்து நம்மளோட செட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிகினிங் டு தி எண்ட் வேல்யூ உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிச்சு இன்டர்பிரட்டர். பட் இன் டிக்ஷனரி தி எண்ட் வேல்யூ இஸ் கோயிங் டு கெட் ரிமூவ்ட். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் manually you are going to create dict with the help of dict open and close parenthesis, and generally you are going to declare your dictionary with the help of open and close curly braces. So we will see the coding examples for dictionaries. So how you will create a dictionary means, so inga creating a dictionary using open and close parenthesis. So ipo my அண்டர்ஸ்கோர் டிக்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னது தான் கீ அண்ட் வேல்யூவை சேர்ந்து தான் நம்ம ஒரு டிக்ஷனரியில் கொடுக்க முடியும், ரைட்? ஸோ அப்போது என்னோடய கீஸை வந்து இது என்ன கன்சிடர் பண்ணுது, ஐடியை ஒரு கீயாக எடுத்துக்கும், அதோட வேல்யூ 101 அப்படின்னு எடுத்துக்கும். தென் நேம் அதோட கீயாக எடுத்துக்கும், அதோட வேல்யூ பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கும். தென் ப்ரைஸ் அதோட கீயாக எடுத்துக்கும் அண்ட் அதோட வேல்யூவை 499.99 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ ஒரு கீயும் ஒரு வேல்யூவும் மென்ஷன் பண்ணும்போது இன் பிட்வீனில் யூ ஹாவ் டு கிவ் அ காலன் தேர். ஸோ அப்போ தான் இது கீ அண்ட் இது பேர் அப்படின்றது உங்களோட இன்டர்பிரட்டருக்கு தெரியும். தென் த நெக்ஸ்ட் இஸ் ஸோ டிக்ஷனரி வந்து ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் தான். ஸோ நான் இங்கே டிக்ளேர் பண்ணின மாதிரியே தான் உங்களோட இன்டர்பிரட்டர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் இட் இஸ் இண்டெக்ஸ்ட். ஸோ இப்போ 0th மெமரியில் இன்டர்பிரட்டர் என்ன வச்சுருக்கு, ஐடி. ஃபர்ஸ்ட் மெமரியில் இன்டர்பிரட்டர் என்ன வச்சுருக்கு, நேம். செகண்ட் மெமரியில் இன்டர்பிரட்டர் என்ன வச்சுருக்கு, ப்ரைஸ். ஸோ அப்போது இந்த இண்டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு மெமரி லொக்கேஷன் இன்டர்பிரட்டர் என்னென்ன மெமரியில் என்னென்ன கீஸ் அண்ட் வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. தென் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப்ஸ்னால் ஸோ அகேன் இது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூஸை தான் இது வந்து அக்செப்ட் பண்ணும் உங்களோட டிக்ஷனரிஸ். தென் யூஆர் கோயிங் டு ஆக்சஸ் எலமெண்ட் யூஸிங் கீஸ், தட் இஸ் இண்டெக்ஸிங். ஸோ இப்போது நீங்கள் வந்து உங்களோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில்
கோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது கமாக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ண my_dict வேரியபிளை கால் பண்ணுறீங்க. கால் பண்ணினதுக்கப்புறம் நேம் அப்படிங்கிற ஒரு கீயை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? கீயோட வேல்யூவை எனக்கு இது ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ வாட் இஸ் த கீ வேல்யூ? Python. Yes, correct. Then the next is modifying a value mutable அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது என்னோட my_dict அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிளை நாங்கள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே ப்ரைஸ் அப்படிங்கிறத ஐம் ஜஸ்ட் சேஞ்சிங் இன்டூ 599.99 அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணும் என்னோட இன்டர்பிரட்டர்? அந்த வேல்யூவை, தட் இஸ் அப்டேட்டட் வேல்யூ என்னவோ அதுதான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் இங்கே. ஸோ ஆடிங் அ நியூ கீ அண்ட் வேல்யூ பேர், தட் இஸ் உங்களோட டிக்ஷனரி வேல்யூஸை நீங்கள் வந்து க்ரோ பண்ண வைக்க போகிறீங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அதே டிக்ஷனரி நேம் my_dict, இதில் வந்து டியூரேஷன் இஸ் ஈக்குவல் டு 3 months. ஸோ என்னோட கீ வந்து டியூரேஷன் 3 months அப்படிங்கிறது என்னோட வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட my_dict அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஒரு நியூ வேல்யூவை ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, தென் ஸோ பாப்பிங். ஸோ பாப் அப்படின்னா சொன்னோம். ஸோ ஜென்ரலாகவே வந்து அது ரைட்டு டு லெஃப்டில் இருக்கிற ஒரு வேல்யூவை வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் இங்கே ஸ்பெஷலாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு கீயும் ஒரு வேல்யூவும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து இங்கே டெலீட் ஆகும். வேறஸ் மித்த உங்களோட செட், டப்பிள், லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேல்யூவை தான் அது வந்து ரிமூவ் பண்ணும் ஆஸ் பர் த ரூல் படி. பட் இங்கே டிக்ஷனரியில் கீயும் வேல்யூவும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே popped_item அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸிஸ்டிங்காகவே வந்து my_dict அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் டிக்ஷனரியில் இருக்க .pop_item அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லாஸ்ட் டிக்ஷனரி வேல்யூ இருக்கோ அந்த லாஸ்ட் டிக்ஷனரி வேல்யூ வில் கெட் ரிமூவ்ட். தென் the next is you are going to create a dict with the help of dict open and close parenthesis. ஸோ எப்படி இது நடக்கும்? ஸோ another_dict அப்படின்னு சொல்லிட்டு ஒரு dict நேம் கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு dict நேம் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா அதே கீ அண்ட் வேல்யூ பேராக உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து உங்களோட டிக்ஷனரி ரிலேட்டடாக இருக்கிற கோடிங் கொஷின்ஸ். ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, சைட் பையில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு see control flow in Python. Control flow refers to the order in which individual statement, instruction or functions are executed in a program. So in Python control flow எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மூலமா அண்ட் தென் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா தான் இங்கே உங்களோட மெயின் ஆன டெசிஷன்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் டாஸ்க் எப்படி நடக்குது அப்படிங்கிறத 1 by 1 நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ conditional statements allow a program to make decision and execute specific block of code based on whether the condition is true or false. ஸோ இப்போது ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளுக்கு நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த பிளாக் எனக்கு பிரிண்ட் ஆகும். இஃப் த கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா அதுக்கு கீழே நம்ம என்ன பிளாக் ஆஃப் கோட் கொடுத்துருக்கோமோ அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் தி நெக்ஸ்ட் இஸ் they are essential for controlling the following of logic in a program. So as I said now, so likewise it is going to execute it. Then the next is the Python uses the following conditional keywords. So Python என்னென்ன keywords யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த conditional statements execute பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னா, so one is if statement, so it is going to test a condition. Then elif statement to test multiple conditions. Then the else statement, it is going to execute the code if no condition is satisfied. So the next is if statement. So நம்ம முன்னாடியே பார்த்தோம். So conditional statementsல if, elif, else அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. So இப்போ if statement பற்றி we will just see a brief. So now a simple if statement checks a condition
and executes the block of code only if the condition is true. If the condition is false, it skips the code and moves on. So இங்க என்ன சொல்றாங்க, if condition எப்போ move அதோட ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் பிளாக்குள்ளேயே கொண்டு போகும். இப்போ சப்போஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது பிளாக்குள்ளேயே வராது, வெளியவே அதோட ஸ்டேட்மெண்ட்டை நிறுத்திடும். ஸோ இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இஃப் டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தேன் 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது உங்களோட இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்டிஷனோட இங்கே வேரியபிளில் செக் பண்ணும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த பிளாக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் இட் இஸ் அண்ட் ஹாட் டே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்பிரிட்டர் இங்கவே ஸ்டாப் பண்ணிடும், ஃபர்தர் எக்ஸிக்யூஷன் கொண்டு வராது. தென் elif statement. ஸோ elif statement அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் ஷார்ட் ஃபார் else-if. ஸோ ஸ்டேட்மெண்ட் allows you to check multiple conditions in sequence. It comes after an if statement and returns its block only if the previous conditions were false and its own condition is true. Use elif to handle additional cases without writing multiple if statements. ஸோ இப்போ என்னன்னா உங்களோட else-if அப்படிங்கிறது வந்து உங்களோட மல்டிபிள் டெஸ்ட் கண்டிஷன்ஸை வந்து உள்ளுக்குள்ளாரே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போது. ஸோ இங்கே இடத்துல ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 75 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு 75ங்கிற இன்டீஜர் டேட்டா டைப் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் 90 இருந்துச்சுன்னா உங்களோட இன்டர்பிரிட்டர் வந்து பிரிண்ட் கிரேட் ஏன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். தென் இங்கே else-if அப்படிங்கிற இன்னொரு பிளாக் ஆஃப் கோட் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த elif என்ன பண்ணும், திருப்பியும் அதே வேரியபிளை வச்சு ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 70 சொல்லிட்டு செக் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் செக் இங்கவே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த பிரிண்ட் கிரேட் ஏன்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைனா மட்டும்தான் இந்த elif ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் 70 பிரிண்ட் கிரேட் பின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். தென் இந்த elif ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் 50 இருந்துச்சுன்னா பிரிண்ட் கிரேட் சி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைனா டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் ஃபெயில்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போது இந்த ஸ்கோர் 75 அப்படிங்கிறது எந்த கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா else-ifல ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தேன் 70. அப்போ இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும், எனக்கு பிளாக் இங்கவே ஸ்டாப் பண்ணிவிடும், ஃபர்தராக இருக்கிற அடுத்த பிளாக்ஸ்குள்ளே போகவே போகாது. ஸோ உங்களோட அவுட்புட் வந்து கிரேட் பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் else statement. ஸோ else statement returns a block of code when all the previous condition in if and elif statement are false. ஸோ else part எப்போவுமே வந்து ஒரு டிஃபால்ட் கோடாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் none of the statements are getting satisfied, the default else block will get executed. ஸோ இதுக்கான சாம்பிள் கோட். ஓகே, ஸோ இங்கே mark is equal to 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் இன்டீஜர் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்கேன், இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 90 இருந்துச்சுன்னா இன்டர்பிரிட்டர் பிளாக்குள்ளே போயிட்டு எக்ஸலண்ட் சொல்லி பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லை, ஸோ else-ifல திருப்பியும் வேரியபிளோட மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 60 இருந்துச்சுன்னா அகேன் உங்களோட இன்டர்பிரிட்டர் வந்து பிரிண்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது தட் இஸ் else பிளாக்ல என்ன பிரிண்ட் ஆகும், நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ நவ் நீங்கள் இங்கே பார்க்கும்போது தெரியும் மார்க்ஸ் இஸ் 40. இங்கே இஃப்லேயும் elifலையும் வந்து உங்களுக்கு கண்டிஷன் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற இங்கே இருக்கிற else part will get executed. Next is loop statements. So looping statements are used to execute a block of code repeatedly as long as a specified condition is met. So generally loop அப்படினாலே வந்து ஒரு block of code வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நம்ம வந்து loop அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் we have two types of loops. ஒன்று வந்து for loop and another is while loop அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ for loopக்கும் while loopக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா
பொதுவாக லூப் அப்படிங்கிறதே நான் உங்ககிட்ட சொன்னேன் ரிப்பீட்டட் டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போது இந்த ஃபார் லூப்க்கு வந்து எப்பவும் வந்து ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூ வரைக்கும் ஒரு வேல்யூவாக எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். தென் வைல் லூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ உங்களோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறது என்னன்னா, the for loop is used when you want to repeat a block of code for each item in a sequence. ஸோ ப்ரீவியஸாக உங்களுக்கு சொன்னதே தான், ஃபார் லூப்க்கு வந்து எப்போவும் ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்ட் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு வாட்டி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறத வந்து ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணலாம், எதை வச்சுலாம் நீங்கள் ஐட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, லிஸ்ட், டப்பிள், ஸ்ட்ரிங் ஆர் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இட் இஸ் பெஸ்ட் யூஸ்ட் when the number of repetition is known. அதாவது அதுக்கு எண்ட் வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி ஐட்ரேஷன்ஸாக இருக்கணும் இன்சைட் தி ஃபார் லூப்பில். ஸோ ஃபார் லூப்போட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே ஆப்பிள், பனானா அண்ட் செரி அப்படிங்கிறத ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஃபார் அப்படிங்கிற கீவேர்ட் மூலமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வேல்யூவும் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது உங்களோட இன்டர்ப்ரிட்டர் இதோட எக்ஸிக்யூஷன் சீக்வன்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்போது இந்த ஃப்ரூட்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை இனிஷியலைஸ் வேல்யூவாக எடுத்துக்கும். தென் தி லாஸ்ட் வேல்யூவை வந்து டெஸ்ட் கண்டிஷனாக எடுத்துக்கும். தென் இதை எப்படி 1 by 1 எனக்கு ஐட்ரேட் பண்ண போகுது அப்படின்னா, டீஃபால்ட்டாகவே இன்டர்ப்ரிட்டர் உங்களோட ஃப்ரூட்டோட வேல்யூவை +1 தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் நடக்கும்போது எனக்கு ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது பனானா அப்படிங்கிற ஒரு வேல்யூ டிக்ளேர் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பண்ணும்போது செரி அப்படிங்கிற ஒரு வேல்யூ எனக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும் இன்டர்ப்ரிட்டர். ஸோ வைல் லூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தி வைல் லூப் இஸ் யூஸ் டு ரிப்பீட் அ பிளாக் ஆஃப் கோட் ஆஸ் லாங் ஆஸ் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் வைல் லூப் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். தென் இட் இஸ் ஐடில் when you don't know in advance how many times you need to repeat the code. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு எண்ட் வேல்யூ தெரியல அப்படின்னா அது இன்ஃபினிட்டி டைம்ஸ் வரைக்கும் உங்களோட வைல் லூப் இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருக்கும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரைக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஆஸ் அ வேரியபிளில். ஸோ உங்களோட வைல் கவுண்ட் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு என்னோட கண்டிஷனை நான் பாஸ் பண்ணியிருக்கேன் வைல் லூப்பில். நவ் இப்போ இது என்ன ஆகும், பிரிண்ட் கவுண்டோட வேல்யூ எனக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த கவுண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1ங்கிற ஒரு வேல்யூ ஐட்ரேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேவே என்னோட எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிவிடும், எனக்கு பிரிண்ட் நடக்காது. ஸோ இப்போது கண்டிஷன் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுனால தான் நம்மளுக்கு இன்டர்ப்ரிட்டர் மூலமா count 1, count 2 and count 3 inclusive of உங்களோட கண்டிஷன் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, less than equal to 3ன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ inclusive of 3ஓட வேல்யூ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு எனக்கு எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. ஸோ the next is control statements. So control statements are used inside loop to change the flow of executions. Like if you wanted to skip the loop, if you wanted to pass the loop and if you wanted to continue, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து we can use it with the help of control statements. So there are 3 main control statements in Python. ஒன்று வந்து break, continue and pass. So break ஓட purpose என்னன்னா, it exits the loop immediately, and continue, it skips the current iteration and moves to the next iteration, and pass, it does nothing, it just gives you for the future execution pannu. So break statement, the break statement is used to exit a loop immediately even if the loop of the execution is true. So ipo break அப்படினாலே வந்து
டெர்மினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரேக்கோட வேலை என்ன அப்படின்னா, அந்த கண்டிஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னா அதோடையே அங்கே வந்து அது ஸ்டாப் ஆகிடும், ஃபர்தராக இருக்கிறத எக்ஸிக்யூஷன் பண்ணாது. இப்போ பிரேக்கோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபார் நம் இன் ரேஞ்ச் 1,6 அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா ஸ்டார்ட் வேல்யூ 1 எண்ட் வேல்யூ 6 வரைக்கும் நம்மளோட ஃபார் லூப்பை ஐட்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம் இன்டர்பிரட்டர் மூலமா. தென் இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் பிளாக்குக்குள்ள ஃபார் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள இஃப் பிளாக் ஒன்று கொடுத்துருக்கீங்க, நம் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்டர்பிரட்டர் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஒரு வேல்யூ ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது எனக்கு நம் ஈக்குவல் டு 3ல ஹோல்ட் பண்ணும். ஸோ ஹோல்ட் பண்ணினதுக்கப்புறம் அடுத்த பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ பிரேக் இட் வில் டெர்மினேட் தி கண்டிஷன் தேர் இட் செல்ஃப் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அப்போ இப்போ இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும், எனக்கு வேல்யூவை 1 and 2 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும், எனக்கு 3 எக்ஸிக்யூட் ஆகாது பிகாஸ் ஆஃப் திஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட். தி நெக்ஸ்ட் இஸ் கண்டினியூ. ஸோ தி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்கிப் தி கரண்ட் ஐட்ரேஷன் ஆஃப் தி லூப் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் சீக்வன்ஸ் நடக்கணுமோ வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்பிரட்டர் அது வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். தட் இஸ் ஸ்டார்ட் டு எண்ட் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். இன் பிட்வீன் சம்திங் இஃப் யூ வாண்டட் டு ஹோல்ட் தி கோட் அப்படிங்கும்போது, இன் பிட்வீன் சம்திங் யூ வாண்டட் டு ஹோல்ட் தி கோட் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் கீவேர்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது என்ன பண்ணும், ஐட்ரேஷன் நடக்கும்போது அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக இருக்கிறத எக்ஸிக்யூஷன் பண்ணும். ஸோ இதுதான் உங்களோட கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் ஃபார் கண்டினியூ. ஸோ ஃபார் நம் இன் ரேஞ்ச் 1,6 அதே மாதிரி நம்ம இங்கே ஃபார் லூப் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு கண்டிஷனுக்கு கீழே கண்டினியூ பண்ணிட்டோம். இன்டர்பிரட்டர் இப்போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஸோ 1 2 3 வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூ வில் ஹோல் தி பர்டிகுலர் 3 ஸ்டேட்மெண்ட், ஃபர்தராக இருக்கிற வேல்யூ எனக்கு இன்டர்பிரட்டர் மூலமா ஐட்ரேஷன் நடந்துடும். ஸோ அவுட்புட் இஸ் 1 2 4 and 5. ஸோ எண்ட் வேல்யூ நீங்கள் இங்கே 6ன்னு கொடுத்துருப்பீங்க, n-1 டைம்ஸ் தான் அதோட எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ it has been iterated till 5 times. The next is pass statement. So the pass statement is a null operator. It does nothing when you execute. So அது ஒன்றுமே பண்ணாது, it just holds the statement அப்படின்னு சொல்லலாம், pass keyword, right? So it is used as a placeholder in places where code is syntactically required but you don't want to write any logic in it. Okay, so example. So next is pass example. So for num in range of 5, if num is equal to 3, pass print num. ஸோ இப்போ பாஸோட பர்பஸ் என்ன சொன்னால் உங்களுக்கு, இட் ஜஸ்ட் ஹோல்ட், இது எதுவுமே வந்து எனக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நல்லா எக்ஸாம்பிள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு பாஸ் பிரிண்ட் நம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது என் ஃபார் லூப் தான் இங்கே ஐட்ரேட் ஆயிருக்கே தவிர என்னோட இந்த இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம்ல, இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு என்ன ஆகாது, எக்ஸிக்யூஷன் ஆகாது. வெறுமனே ஃபார் லூப் மட்டும்தான் 1 to 5 வரைக்கும் நம்மளுக்கு ஐட்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். ஸோ நவ் ஃபங்க்ஷன் இன் பைத்தான் இஸ் a structure code template that is used to perform a specific task when it is called. For example, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து ஒரு அர்த்தமுள்ள செயலை செய்ய போகிறது தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் பார்த்துருப்பீங்க, சப்மிட் பட்டன் பார்த்துருப்பீங்க, லாகின் பட்டன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த பட்டன் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், சம்திங் இட் இஸ் கோயிங் டு கெட் ரெஸ்பாண்டட். அது என்ன ஆகும், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். எப்போ, அதை நம்ம கால் பண்ணும்போது தான். ஸோ அதுதான் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ a function is also used to take input at a runtime and process it with function body
by performing its specific action to produce and return processed output value. ஸோ நம்ம கிட்டேருந்து இப்போது நீங்கள் ஒரு லாகின் பேஜ் ஒரு ரெஜிஸ்டர்ட் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களோட டீட்டெயில்ஸை ஒரு ஃபார்மில் நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுதான் இங்கே இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட் கொடுத்த உடனே அந்த சப்மிட் பட்டன் ஆர் ரெஜிஸ்டர் பட்டன் ஆர் லாகின் பட்டன் என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ரௌசர் மெமரியில் போயிட்டு உங்களோட இன்புட்டை ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து யூசரோட டீட்டெயில்ஸை அஸ் அ இன்புட்டாக வாங்கி அதை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு டிபிலேயோ இல்லை ஒரு ப்ரௌசர் மெமரிலேயோ போய்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் அ ஃபங்க்ஷன். ஸோ வை ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கும்போது வில் see the advantages of functions. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ கோட் ரீயூசபிலிட்டி. நீங்கள் வச்சுருக்க ஃபார்ம்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கோட் தான் இருக்கும், வேர் யூ கேன் ரீயூஸ் இன் மல்டிபிள் வேஸ். தென் த நெக்ஸ்ட் இஸ் டிஃபைனிங் ஆஃப் நேம் ஸ்பேசஸ். ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல ஒரு ரெஜிஸ்டர் பேஜ் ஒரு லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே யூசர்கிட்டேருந்து டேட்டா வாங்கும் தான். அப்போ வாங்கும்போது இது வந்து ரெஜிஸ்டர் ஃபார்மாக சொல்லுவோம், இன்னொன்றத்தை வந்து லாகின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். தென் தட் இஸ் யூ ஆர் கோயிங் டு கிவ் டிஃப்ரெண்ட் நேம் டு தி சேம் கோட் அப்படின்னு சொல்லலாம். தென் ரெடியூசஸ் காம்ப்ளெக்சிட்டி. சிக்கலானது நிறைய வந்து இதில் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்சிட்டிஸை ரெடியூஸ் பண்ணும் ஃபங்க்ஷன்ஸ் மூலமா போடுற கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ப்ராசஸ்டு அவுட்புட் வேல்யூஸ். ஸோ இப்போ ஒரு லாகின் பண்ணும்போது எனக்கு எந்த விஷயத்துக்கு போகணுமோ அந்த விஷயத்தோட அவுட்புட் எனக்கு காமிக்கும். நான் ரெஜிஸ்டர் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு எதோட அவுட்புட் எனக்கு ரெண்டர் ஆகணுமோ அந்த விஷயத்த காமிக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் சம் ப்ராசஸ்டு வேல்யூ. இன்னும் ப்ரீஃப் பண்ணணும் அப்படின்னா ஒரு கால்குலேட்டட் ப்ரோக்ராமை கூட ஆஸ் எ எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். தென் த நெக்ஸ்ட் இஸ் ஆப்டிமைஸ் ஆஃப் மெமரி. ஸோ தோ இட் இஸ் அ வெரி லெஸ் கோட், மெமரி ஆப்டிமைசேஷன் இஸ் மோர் இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் இஸ் ஹவு டு டிஃபைன் அ ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ இதுக்கு பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பிரிட்டர் கிட்ட இன்டிமேட் பண்ணுறதுக்கு we have some protocols to it. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் def at the beginning. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஃபன் அந்த மாதிரி எப்படியுமே கொடுக்கக்கூடாது. def அப்படிங்கிறது மூலயமா தான் ஃபங்க்ஷனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் பைத்தானில். தென் give a meaningful function name to that which never start with a number. ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட நேமை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேம் எப்பவும் ஒரு நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. assign parameter to function inside parenthesis. ஸோ ஃபங்க்ஷனுக்கான ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis இருக்கணும் மேண்டேட்டரியாக. தென் invoke indentation space by putting colon after function parameters. ஸோ நம்ம சொன்ன parenthesisக்குள்ள எவ்வளோ விதமான பேராமீட்டர்ஸ் வேணாலும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பேராமீட்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து இன்டர்பிரிட்டர் கிட்ட ஒரு காலன் வச்சு சொல்லிட்டிங்கன்னா திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி பிளாக் அப்படின்னு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். தென் த நெக்ஸ்ட் இஸ் ஃபங்க்ஷன் பாடி வித் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் பாடி வித் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஆர்குமெண்ட் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். தட் இஸ் அது ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டராக இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் இஸ் மேண்டேட்டரி, ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டராக இருந்துச்சுன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் டிஸ்பிளே ப்ராசஸ்டு அவுட்புட் வேல்யூஸ் யூஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபங்க்ஷன் காலும் இருக்கும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும் டியூரிங் தி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் with the help of interpreter. Define a function. So use def keyword followed by the function name and parenthesis. So இப்போதான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன், def அப்படிங்கிற ஒரு keyword is mandatory and ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து நம்ம இங்கே greet அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து இந்த காலன் பேரை வந்து indent அப்படின்னு சொல்லுவாங்க. Now print helloன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் பண்ண முடியாது. உங்களோட ஃபங்க்ஷனோட நேம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ
அதை தான் நீங்கள் வந்து கால் பண்ணணும். ஸோ இப்போ ஃபங்க்ஷனோட நேம் அங்கே என்ன கொடுத்துருந்தேன், greet. ஸோ அப்போ நான் இங்கே greetன்றத கால் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ இங்கே ஜஸ்ட்டு print helloன்னு கொடுத்துருக்கோம். என் ஃபங்க்ஷன் கால் எத்தனை வாட்டி நடக்குதோ அத்தனை வாட்டி ஹலோங்கிறது print ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி தான் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு print helloங்கிறது ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ யூ கேன் பாஸ் பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பேராமீட்டர் அப்படிங்கிறத டேட்டா ஹோல்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவல் வேல்யூ கிவன் டு தட் டேட்டா ஹோல்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இது கண்டினியூஸாக நம்ம படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நவ் என்னோட ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மூலமா தான் நம்ம டிக்ளேர் பண்ணோன்னு முன்னாடி சொன்னோம். நவ் ஃபங்க்ஷனோட நேம் greet. இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸில் நேம் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் திங்க், இந்த நேம் அப்படிங்கிறத பேராமீட்டரும் ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா ஹோல்டர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனோட உள்ளே வரும், அதாவது இந்த நீங்கள் காலன் கொடுத்ததுக்கு அப்புறம் இது ஃபங்க்ஷனோட பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு பிளாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போது பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங்கில் ஹலோ த டிக்ளேர்டு டேட்டா ஹோல்டரோட வேல்யூ இன்னும் கொடுக்கல, ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நேமை டிக்ளேர் பண்ணும்போது இதை கால் பண்ண போகிறோம். இதுதான் லாஜிக், கரெக்டாக? ஸோ அப்போது நேமை நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். எப்போ சொல்ல போகிறேன், என் ஃபங்க்ஷன் greet அப்படிங்கிறத கால் பண்ணும்போது என் நேமுக்கான ஆக்சுவல் வேல்யூ அருண் அப்படின்னு பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என் ஃபங்க்ஷன் கால் நடந்ததுனால தான் இது என்ன பண்ணும், என் ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே போயிட்டு ஹலோ அருண் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ யூஸ் ரிட்டர்ன் டு செட் அ வேல்யூ பேக் ஃப்ரம் தி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எதுக்கு இங்கே ரிட்டர்னுங்கிற கீவேர்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அங்கவே அதோட கண்டிஷனை நம்ம வந்து டர்மினேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே நம்ம கொடுக்குறோம். ஸோ நான் def of add ரெண்டு பேராமீட்டர் கொடுக்குறேன் இந்த பேராந்திசிஸில். ஸோ a, b அப்படிங்கிறது என்னோட பேராமீட்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த a and b அப்படிங்கிற வேல்யூவை என்ன பண்ண சொல்லணும், வித் த ஹெல்ப் ஆஃப் ரிட்டர்ன் a + b அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ இங்கே ரிட்டர்ன் என்ன பண்ணுது, நீ என்ன செயல் பண்ணணும் a and b வச்சு அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ இங்கவே ரிட்டர்ன் வில் terminate the condition with the help of a + b, right? ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வந்தாலே எப்பவும் ரிட்டர்னுங்கிறது வேரியபிள் இல்லாமல் நம்மளுக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணாது. இது வந்து ஒரு ஹிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரிட்டர்ன் கீவேர்டு இருந்தால் 100% அது வேரியபிள் மூலமாக தான் நம்மளுக்கு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணும். ஒரு ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷனோட நேம் இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் காலே நடக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் கீவேர்டுக்கும் ஃபங்க்ஷன் காலுக்கும் ஆஸ் அன் எக்ஸாம்பிளாக நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருந்தாலே அது வேரியபிள் மூலமாக தான் அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ அப்போது உங்களோட ஃபங்க்ஷனோட கால் add 3, 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் கால் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணல, யூ ஆர் காலிங் யுவர் வேரியபிள். ஸோ அப்போது பிரிண்ட் ரிசல்ட்டோட வேல்யூ என்ன, 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்டர்பிரிட்டர் மூலமாக ரிட்டர்ன் ஆகும். The next is types of functions in Python. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டு மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா
ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாக இருக்கிறது, இல்லைனா யூ கேன் சே இட் ஆஸ் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம யூசரால் நம்ம ஓனாக கொடுக்க போகிற ஒரு ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் நேமாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ வி ஆர் கோயிங் டு பில்ட் தி கோட் அப்படிங்கிறத யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ built-in functions in Python பார்க்க போகிறோம். ஸோ built-in functions are the predefined functions provided by Python. They are ready to use and don't need to be defined by the user. ஸோ பொதுவாகவே வந்து built-in functionsனால் வந்து யூசர் கொடுக்க போகிறது கிடையாது, ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாக இருக்கிறத தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். Now these functions help perform common tasks like taking input, displaying output, doing calculations and working with the data types. Okay, so now we'll see the examples of built-in functions now. So inga vandu we have given len. So len is used to find the length, that is length of items, that is number of items in a list, in a string, in a tuple or any other iterables. So you are going to find the length of a string now. So I have declared a variable called name, and for that I have passed a string data type value as SLA institute. Okay, so now if you are going to print length of name அப்படினு கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு 13 characters அப்படின்னு சொல்லிட்டு print பண்ணும். Then you are going to find the length of a list. ஸோ இப்போ லிஸ்ட்டோட லென்த் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா courses is equal to Python data science Java அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்னாவே வந்து லிஸ்ட்டை தான் குறிக்கிறது. ஸோ இப்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை லென்னுங்கிற மெத்தட் மூலமா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவுட்புட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். தென் next is math functions. So math functions in Python helps to perform common mathematical operations like calculating square root, power, rounding numbers இந்த மாதிரி. அதாவது நம்ம math.round, math.floor, math.power, math.square இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மேத் ரிலேட்டடாக பார்ப்போம். ரைட் நவ் ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் மேத்னு கால் பண்ணுறேன். இம்போர்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அ கீவேர்ட். அந்த கீவேர்ட் மூலமா மேத் ரிலேட்டடாக இருக்கிற இன்பில் ஃபங்க்ஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதனால மேத் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை கால் பண்ணியிருக்கேன். நவ் பிரிண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து நம்ம மேத்தோட இன்பில் ஃபங்க்ஷன் மூலமா ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ மேத் டாட் ஸ்கொயர் ரூட் இது மெத்தட்னால இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இங்கே வந்து 16 கொடுத்தேன்னா ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் என்னவோ 4.0 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டர்பிரட்டாக ரிட்டர்ன் பண்ணிடும். தென் 2 to the power of 3 ஓட வேல்யூ உங்களுக்கு வந்து மேத் இன்பில் ஃபங்க்ஷன் மூலமாக ரிட்டர்ன் பண்ணோன்னா யூ கேன் யூஸ் அ மெத்தட் நேம் கால்ட் பவர். ஸோ 2 into power of 3. ஸோ அப்போ அதோட வேல்யூ எனக்கு இன்டர்பிரட்டர் மூலமாக என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா 8.0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பில் மெத்தட் பார்த்தோம். அண்ட் தென் இங்கே மேத் இன்பில் ஃபங்க்ஷன்ஸில் வி ஹாவ் சீன் ஸ்கொயர் ரூட் அண்ட் பவர். ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் எ ஆன் ரெடி ஸ்டேட் ஃபங்க்ஷன். யூசர் வந்து இன்பில்டாக கொடுத்த உடனே இன்டர்பிரட்டர் மூலமா எக்ஸிக்யூஷன் வெரி ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இன் Python. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட்டட் பை த யூசர் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபங்க்ஷன்னாலே வந்து ஒரு யூசர் மூலமாக ஒரு அர்த்தமுள்ள செயலை செய்ய போகிறது தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம். தட் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம். தே ரிட்டர்ன் ஆர் பிரிண்ட் ப்ராசஸ்ட் அவுட்புட் வேல்யூஸ் எக்ஸ்பிளிசிட்லி. அதாவது இன்பில்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகாது, எக்ஸ்பிளிசிட்டாக தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். Follow specific rule for defining function to create reusable customized code blocks. So
can be used as modules to organize and simplify the programs. ஸோ இதில் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னது தான் இதோட அட்வான்டேஜஸ். ஸோ அதை தான் நான் இங்கே திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் user defined functions. So define a function to greet a user by name. So def of greet அப்படிங்கிறது function name parenthesisக்குள்ள name அப்படின்ற ஒரு parameter கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ளே, அதாவது பாடிக்குள்ளேயும் சொல்லலாம், இல்லைனா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படியும் சொல்லலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ளே என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்ட் மூலமா ஹலோ, இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே கால் பண்ணியிருக்கீங்க. நவ் உங்களுக்கு இங்கே ஃபங்க்ஷன் கால் ஒன்று நடந்திருக்கு. ஸோ பிரிண்ட் கிரீட் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது என் ஃபங்க்ஷன் கால் ஆட்டோமேட்டிக்காக வந்து என் ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே போயிட்டு ஹலோ நேமோட வேல்யூ நம்ம ஆர்குமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அது ஆஸ் அன் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் ஹலோ சுந்தர் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆர்குமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் ஆர்குமெண்ட்ஸ் we are going to that is user is going to declare. So the one is default argument, number 2 is keyword argument, number 3 positional argument, and number 4 is arbitrary arguments. The first one is default argument. So இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷனோட நேம் greet அப்படின்னு கொடுத்துருக்கேன், அண்ட் பாராமீட்டர் நேம் அண்ட் அதுக்கு ஈக்குவலாகவே வந்து வேல்யூ வந்து கெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது என் ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங் ஹலோ கமா நேம்னு சொல்லிட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது என்னோடய பாராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட் நான் இங்கேயே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஃபங்க்ஷன் கால் இருந்தால் தான் என்னோடய ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே போயிட்டு ஹலோ அந்த வேல்யூ என்னவோ எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். நவ் நான் க்ரீட்டுன்னு கால் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ க்ரீட்டுங்கிற கால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ, நேம் கெஸ்ட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ மட்டும்தான் ஹலோ கெஸ்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். இப்போ க்ரீட் சுந்தர் அப்படிங்கிறது நியூ ஆர்குமெண்ட்டாக என்னோட இன்னொரு ஃபங்க்ஷன் கால் போது நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை விட்டுடும். எந்த ஆர்குமெண்ட் எடுத்துக்கும், ஹலோ சுந்தர் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டாக தான் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வேல்யூஸ் யூ கேன் பாஸ் யூஸிங் தி பேராமீட்டர் நேம் சொல்லுவாங்க. அதுக்கு எந்த ஆர்டரில் வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் டெஃப் ஃபங்க்ஷனோட நேம் வந்து டிஸ்கிரைப் பெட்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பெட் நேம் அண்ட் அனிமல் டைப்புன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே எஃப் ஸ்ட்ரிங் மூலமா ஐ ஹாவ் அன் அனிமல் டைப் நேம்ட் பெட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல எந்த பொசிஷனில் வேணாலும் உங்களோட பேராமீட்டர்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நவ் யூ ஆர் கோயிங் டு கால் ஃபங்க்ஷன் நேம். ஸோ டிஸ்கிரைப்ட் பெட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறீங்க. அனிமலோட டைப்புக்கு வேல்யூ டாகுன்னு கொடுத்துருக்கீங்க அண்ட் பெட் நேம்க்கு வந்து பட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது அவுட்புட் என்ன வரும், ஐ ஹாவ் அ டாக் நேம்ட் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பொசிஷன்ஸ் நம்ம வந்து பேராமீட்டராக நம்ம கொடுக்கும்போது ஆர்குமெண்ட்டும் சேம் பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ இங்கே டெஃப் ஆஃப் ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஆட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் a, bன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் சம் a + bன்னு சொல்லி கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் கால் நடக்குது. ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆட் அண்டர்ஸ்கோர் நம்பர்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போது 5, 10ன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போது 5ஓட பேராமீட்டர் ஏஆ எடுத்துக்கும் அண்ட் 10ஓட பேராமீட்டர் பிஆ எடுத்துக்கும். ஸோ அப்போ எனக்கு வேல்யூ வந்து 15ன்னு சொல்லிட்டு சம்மோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். த நெக்ஸ்ட் இஸ் ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸ். ஸோ
ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதோட இன்னொரு பேர் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒன் பேராமீட்டர் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்லேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் கேன் பி பாஸ்ட் டியூரிங் தி ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேராமீட்டருக்கு முன்னாடி ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துட்டிங்கனாலே உங்களோட இன்டர்பிரிட்டருக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், ஸோ ஃபங்க்ஷனை வந்து இப்போ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து sum_all. ஸோ இதுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் வந்து நம்பர்ஸ்ன்றத பேராந்திசிஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்ட்ரிக்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட ஃபங்க்ஷன் கால் போது கொடுக்கலாம். அதுக்காக தான் வி யூஸ் தட் ஆஸ்ட்ரிக்ஸ் தேர். ஸோ இப்போது ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் வேல்யூ 0ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போது ஃபார் நம் இன் நம்பர்ஸ் டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு நம் பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங் மூலமா டோட்டல் சம்மை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறீங்க. அண்ட் உங்களோட ஃபங்க்ஷனோட கால் நடக்குது sum_all சொல்லிட்டு. ஸோ ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஒரே பேராமீட்டர் கிடையாது. இங்கே ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்போ 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இது எப்படி இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ என்னோட இனிஷியலைஸ் வேல்யூ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் லூப் மூலமாக என்னோடய ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா 1 அப்படின்னு நடக்கும். இப்போ என்னோட 1ஓட வேல்யூ 0 ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி எடுத்துக்கும். இப்போ 1 வந்து எனக்கு டோட்டலில் திருப்பியும் 1ன்னு இருக்கும். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் நடக்கும்போது எனக்கு 1 ப்ளஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். ஸோ அகேன் 2ஓட வேல்யூ இப்போ டோட்டலில் இங்கே 3ன்னு இருக்கும். ஸோ 3 ப்ளஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். அப்போ 3ஓட வேல்யூ எனக்கு இங்கே டோட்டலில் 6 அப்படின்னு இருக்கும். அண்ட் அகேன் 6 ப்ளஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். ஸோ எனக்கு என்னோட டோட்டலில் இப்போ வந்து 10ன்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் ரிகார்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் பைத்தான் ரிகார்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் a function that call itself within its own definition to solve a problems by breaking it down into simpler sub problems. ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறத தான் நம்ம வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஆர் ரிகார்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இது மூலமா நம்ம என்னென்னலாம் டாஸ்க் ஈஸியராக பண்ண முடியும் அப்படின்னா calculating factorials, Fibonacci series or traversing structures like trees அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் வித் ரிகார்ஷன் பார்க்கலாம். ஸோ டெஃப் ஆஃப் ஃபேக்டோரியல் n அப்படின்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போது பொதுவாக ஃபேக்டோரியலோட ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n-1. இதுதான் வந்து ஃபேக்டோரியலோட ஃபார்முலா. இஃப் n is equal to 0 or n is equal to 1 இருந்துச்சுன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்னா ரிட்டர்ன் 1ன்னு சொல்லிட்டு யூசருக்கு ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூவை. இல்லை எல்ஸ் என்ன பண்ணும்? ரிட்டர்ன் n into factorial of n-1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது இந்த n அப்படிங்கிறத நம்ம வந்து பேராமீட்டர்லேயும் சொல்லிகிட்ருக்கோம், கண்டிஷன்லையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அப்போ n-க்கு ஆர்குமெண்ட் எப்போ பாஸ் பண்ணுவீங்க? டியூரிங் தி ஃபங்க்ஷன் கால். ஸோ அப்போது பிரிண்ட் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோம். என்னோட ஆர்குமெண்ட் தான் இங்கே 5. ஸோ இப்போது நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேக்டோரியலோட வேல்யூ 5ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு பிளாக்குக்குள்ளே போகும். 5 அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பார்க்கும். ஸோ இல்லை. இப்போ 5ங்கிறது ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி பார்க்கும். இல்லை. ஸோ அப்போது இங்கே என்னோடய கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆப்வியஸாக இது என்ன பண்ணும்? எல்ஸ் பிளாக்குக்கு போயிடும். ஸோ அப்போது n into factorial of n-1ல் ஃபஸ்ட்டு 5 into factorial of 5-1 என்னன்னு இருக்கும். அப்போ 4 வரும். 4 into factorial of 4-1 பார்க்கும். அப்போ 3 ரிட்டர்ன் ஆகும். 3 into factorial of 3-1 அப்படிங்கும்போது 2 வரும். 2 into factorial of 2-1
அப்படிங்கிறது 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போது 5 × 4 × 3 × 2 × 1ஓட வேல்யூ 120ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிகார்சிவ் மூலமாக அவுட்புட் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் lambda functions. ஸோ lambda function is a nameless function, one-line function used for short task. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நேமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இட் இஸ் கோயிங் டு டூ ஒன்லி இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸை. தட் இஸ் lambda ஃபங்க்ஷன்ஸை. ஸோ which is used to create with the help of lambda keyword instead of def keyword. So next is it does not use return keyword, it returns output implicitly. So இதுக்கு வந்து ரிட்டர்னுங்கிற ஒரு கீவேர்டை நீங்கள் வந்து கொடுக்கவே வேண்டாம். ஸோ நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இட் இஸ் an anonymous function, that is unknown function. அதுக்கு ஒரு நேம்லெஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட உங்களோட லாம்டாவை சொல்லுவாங்க. தென் இட் இஸ் காமன்லி யூஸ்டு வித் inbuilt functions like map, filter and reduce. The next is lambda ஓட ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நீங்கள் வந்து லாம்டா கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஆட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் மூலமா லாம்டா x,y அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த x,y நான் என்ன பண்ணணும், x + y-ஆ வந்து எனக்கு அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ x + y-க்கு நான் ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுவேன், வித்தவுட் ஃபங்க்ஷன் கால், ஜஸ்ட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள் மூலமாகவே 10,5ங்கிற ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் 15 அப்படின்னு இன்டர்பிரட்டர் மூலமாக ரிட்டர்ன் ஆகும். அண்ட் இதை தான் நம்ம வந்து இன்லைன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரே லைனில் தான் அதோட ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கும். அதனால் இதை வந்து இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் கோர் பைத்தான் கான்செப்ட்ஸில் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் ஆஃப் பைத்தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் our YouTube channel.